रब मुस्तफा तू मुझे हज पे बुला आके मैं देख लूं। अल्हम्दुलिल्लाह वली कुल्ली निअमा व सल्लल्लाहु अला रसूलिही मुहम्मदिन नबिय्यिर रहमा व अला आलिही व अस्हाबिही खियारिल उम्मा वसल्लम अलैहिम तस्लीमन कसीरा। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अअला महकमित तंज़ील। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। व क़ालल्लाहु तआला अय्ज़न उलाइक युसारिऊना फ़िल ख़ैरात व हुम लहा साबिक़ून। सदक़ल्लाहुल अज़ीम। सअलतु उम्मुल मुमिनीन आयशा रज़ियल्लाहु तआला अन्हा क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम हुम अल्लज़ीना यसूमून व यसल्लून व यतसद्दक़ून व हुम यख़ाफ़ून अल्ला तुक़बल मिनहुम औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதில் எண்ணற்ற அமல்களை செய்து ரமலானுடைய இறுதி நாட்களில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குவதாக வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இத்தனை நாட்களாக நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த தான தர்மங்கள், நாம் செய்த நிறைவேற்றிய கடமையான ஜக்காத்துகள், நற்கர்மங்கள், அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் நம்மிடம் இருந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. இவைகளில் ஏற்பட்ட சிறு குறைகளுக்காக அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்தருள்வானாக. எந்த ரஹ்மத்தை, எந்த மகஃபிரத்தை, எந்த நரக விடுதலையை இந்த ரமலானில் இறைவன் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்களோ அந்த ரஹ்மத்தை, அந்த மகஃபிரத்தை, அந்த நரக விடுதலையை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், உலகத்தில் உள்ள அத்தனை ஈமானிய சொந்தங்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான பெருமக்களே, ரமலானை அடைந்தோம், ஏராளமான நல்ல அமல்களை செய்தோம். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதின் காரணத்தால் இன்னும் சில நாட்களில் பெருநாளை சந்திக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியிலும் ஆர்வத்திலும் ஆனந்தத்திலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் கடந்து கொண்டிருக்கின்றது.
இந்த சந்தோஷத்தில், இந்த மகிழ்ச்சியில், இந்த ஆர்வத்தில் நாம் மறந்துவிடக்கூடாத, நாம் கவலையுறக்கூடிய, நாம் அச்சப்படுவதற்கான தருணங்கள் இந்த இறுதி தருணங்கள். என்னடா பெருநாள் வரப்போகுது, கடற்கரையா ஏறி துணிமணிகளை எல்லாம் எடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது. பிரியாணி சமைப்பதற்கு ஆடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதற்காக பணியாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு சந்தோஷத்தோடு பெருநாளை சந்திக்கக்கூடிய இந்த நிலையில் கவலைக்குரிய நாளாக, அச்சத்திற்குரிய நாளாக இன்றைய நாட்கள் என்று சொன்னால் ஏன் இப்படி என்று கேட்கலாம். உண்மையில் பெருநாட்கள் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக இறைவன் அமைத்து கொடுத்திருக்கின்றான். இஸ்லாம் அனுமதித்த ஷரீஅத்தின் முறைப்படி அந்த பெருநாட்களை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய மகத்தான நாட்கள் தான். உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஹதீத் கிதாபான புகாரியினுடைய விரிவுரையாளர் ஹஜ்ரத் அல்லாமா ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹரஸ் சுரூரி ஃபில் அயாதி மின் ஷஆயிரித்தீன். பெருநாட்கள் வருகின்ற பொழுது அந்த பெருநாட்களில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதை போன்றது. இறைவன் கொடுத்த கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால், ஒரு மாத காலம் நோன்பு நோற்றதற்கு பின்னால், அதன் இறுதியில் இறைவன் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கண்ணியப்படுத்துவது, அந்த நாளில் சந்தோஷப்படுவது, அந்த நாளை அடைவதற்கான ஆர்வத்தோடு இருப்பது, இவைகள் எல்லாம் மார்க்கத்தின் அடையாள சின்னங்களில் உள்ளது. ஹஜ்ஜுடைய கிரிகைகளை மொத்தமாக நிறைவேற்றியதற்கு பின்னால் அதன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக ஹஜ்ஜுடைய பெருநாளை இறைவன் வழங்குவது, அதற்காக சந்தோஷப்படுவது, அதை அடைவதற்கு ஆர்வப்படுவது எல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்பதாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். பெருநாட்கள் என்பது சந்தோஷத்திற்குரியதுதான், மகிழ்ச்சிக்குரியதுதான், ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்குரியதுதான். என்றாலும் நோன்பு நிறைவு பெறுகின்ற பொழுது, ரமதான் நம்மை கடக்கின்ற போது, இஃப்தார் நம்மை கடக்கின்ற போது, சஹர் நம்மை விட்டும் பிரிகின்ற பொழுது, இந்த நேரம் கவலைக்குரிய, அச்சத்திற்குரிய நேரம் என்பதாக இறை நேசர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். ஏன் இந்த நேரம் கவலைக்குரிய நேரம், ஏன் இந்த காலங்கள் அச்சத்திற்குரிய காலங்கள் என்று சொன்னால் அதற்கு 3 காரணங்கள் உண்டு. மிக முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. ரமதானின் இறுதி நேரத்தில், பெருநாளை தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய நம் மிக முக்கியமான 3 விஷயங்கள் குறித்து கவலைப்பட வேண்டும், அதற்காக அஞ்ச வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. முதலாவது, ரமதான் புனிதமான மாதம், அருள் நிறைந்த மாதம், நோன்பின் மாதம், தராவீஹின் மாதம், குர்ஆனின் மாதம், தான தர்மங்கள், இரவு வணக்கங்கள் நிறைந்திருந்த மாதம். நாம் செய்த பாவங்களுக்கு இறைவனிடத்தில் மகஃபிரத்தை, பாவ மன்னிப்பை பெற்று தந்த மாதம். நன்மைகளை கணக்கில்லாமல் வாரி வழங்கிய ரமதானுடைய மாதம். நன்மைக்கான காரியங்களை நம்மை உற்சாகப்படுத்திய மாதம் ரமதானுடைய மாதம். இந்த மாதம் பாக்கியத்திற்குரிய நாட்கள் நம்மை விட்டும் பிரிய போகின்றதே என்ற கவலை நமது உள்ளத்தில் முதலில் இடம் பெற்றிருக்க வேண்டும். பொதுவாகவே நமக்கு பிரியமான ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ
நாம் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது அதிகம் பிரியத்திற்குரிய ஒரு பொருளோ நம்மை விட்டும் நீங்குகின்ற போது ஒரு விதமான உள்ளத்தின் கலக்கங்களை, அச்சங்களை நமக்கு தருவது வழக்கம். பிரியமான நபரோ அல்லது நாம் நேசிக்கின்ற ஒரு பொருளோ நம்மை விட்டும் நீங்குகின்ற போது அதற்குரிய கவலையும் அச்சமும் நமக்கு ஏற்படுவது உலகத்தின் வழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எனது இன்னொரு தாய் என்று புகழ்ந்து சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மேல் துண்டை எடுத்து விரித்து அவர்களை அமர வைத்த மிக உயர்ந்த பெண்மணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவுக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற தாயாரை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தாயார் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்லுகின்றார்கள், தாயாரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்தது இறைவனுடைய முடிவு. இறைவன் அதில் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் நன்மையை வைத்திருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த தாயார் சொன்னார்கள், فقالت ما أبقي ألا أكون أعلم أن ما عند الله خير لرسول الله صلى الله عليه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் இறைவன் இந்த உலகத்தை விட்டும் மறைத்தது ஒரு வகையில் நமக்கு நல்லதாகவும் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். பெருமானாரை இறைவன் அவர்களின் உயிரை கைப்பற்றியது இறைவன் அதில் ஏதோ ஒன்று நலவை வைத்திருப்பான் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் அழுகின்றேன் தெரியுமா? அந்த தாயார் சொன்னார்கள், வலாக்கின் அபகி இன்னல் வஹய்ய கத் இன்கதஅ மினஸ் ஸமா. நான் அழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் நம்மை விட்டும் போகிவிட்டார்களே என்ற கவலை உள்ளத்தில் மேலோங்கி இருந்தாலும் அதில் இறைவன் ஒரு நலவை வைத்திருப்பான் என்பது எனக்கு தெரியும். நான் ஏன் அழுதேன் தெரியுமா? வானத்திலிருந்து மக்களின் பக்கம் இறங்கிக் கொண்டிருந்த வகி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. வகை நின்று விட்டதே என்ற கவலையில், மன நெருக்கடியில் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் போது இதை கேட்ட அபூபக்கரும் உமரும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்பானவர்களே, வகை என்பது சாதாரணமானது அல்ல. இறைவனுக்கும் அடியார்களுக்கும் இருந்த மாபெரும் தொடர்பு, மாபெரும் இணைப்பு. இந்த தொடர்பு நின்று விட்டதே என்று தேம்பி தேம்பி அழுதார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று ஒரு தடவை ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்தின் ஆளுநராக அனுப்புகின்றார்கள். அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில உபதேசங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், قال يا معاذ إنك عسى ألا تلقاني بعد عامي هذا ولعلك أن تمر مسجدي هذا وقبري. முஆதே, யமன் தேசத்திற்கு செல்லுகின்றீர்கள். இந்த வருடத்திற்கு பிறகு நீங்கள் வரும்போது என்னை சந்திக்க முடியாமல் போகலாம். எனது பள்ளியை அல்லது எனது கபரை நீங்கள் கடந்து போகலாம் என்று சொல்லிய பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
فبكى معاذا خشعا لفراق رسول الله صلى الله عليه وسلم. பெருமானாரின் வார்த்தை இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிய போகின்றார்கள் என்பதை எனக்கு உணர்த்தியது. நான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றேன் என்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவேதான் நமக்கு பிரியமான ஒரு நபரோ அல்லது நமது பிரியத்திற்குரிய ஒரு பொருளோ நம்மை விட்டும் பிரிகின்ற போது உள்ளத்தில் ஒருவித கலக்கம் ஏற்படும், உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும், கவலையால் உள்ளம் கசக்கி பிழிந்து எடுக்கும். இந்த நிலை ஒவ்வொரு முஃமினுக்கும் ரமதான் கடக்கின்ற போது ஏற்பட வேண்டும். ரமதான் நமக்கு கிடைத்த ஈடு செய்ய முடியாத மாபெரும் வாக்கியம். அந்த வாக்கியம் நம்மை விட்டும் செல்லுகின்றது, அந்த வாக்கியம் நம்மை விட்டும் பிரிகின்றது. ரமதான், இஃப்தார், தராவி, சஹர் அத்தனையும் நம்மை விட்டும் செல்லுகின்றது என்ற கவலையும் மன நெருக்கடியும் ஒவ்வொரு உண்மையுள்ள ஈமானுடைய உள்ளத்திலும் அது ஏற்பட வேண்டும். அதுதான் ஈமானின் அடித்தளம் என்று சொல்லுவார்கள் இமாம்கள், இறை நேசர்கள். ரமதான் நம்மை விட்டும் பிரியக்கூடிய கவலை நமது உள்ளத்தில் முதலாவதாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது கவலை, ஒரு மாத காலம் பகல் முழுக்க நோன்பு நோற்றிருக்கின்றோம், இரவு முழுக்க நின்று வணங்கி இருக்கின்றோம், எத்தனையோ நல்லமல்களை தேடி தேடி செய்திருக்கின்றோம், எத்தனையோ இரவுகளில் கண்விழித்து இறைவனுக்காக நின்று வணங்கி இருக்கின்றோம், தான தர்மங்களை தாராளமாக செய்தோம், ஜகாத்துகளை கணக்கு பார்த்து கொடுத்தோம். இதுவெல்லாம் என்ன ஆனது? இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது முகத்தில் தூக்கி எறியப்பட்டதா? நாம் செய்த அமல்களை இறைவன் அங்கீகரித்தானா இல்லையா? இந்த கவலை ஒவ்வொரு ஈமானுடைய உள்ளத்திலும் ஊடுருவி இருக்க வேண்டும். அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா என்ற கவலை நன்மையை தேடி தேடி செய்தவர்களுக்கு இருக்கும். அதே போன்று ரமதானை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு அந்த கவலை இருக்கா? பரீட்சை நடக்குதுல, எக்ஸாம், அது ரிசல்ட் வருகின்ற போது அது ஒரு பரபரப்பான நேரம், பதட்டமான நேரம். ஆனால் அந்த ரிசல்ட்டுகள் வெளியாகின்ற பொழுது 2 பேருக்கு எந்த கவலையும் இருக்காது. பரீட்சையினுடைய முடிவுகள் வெளியாகின்ற போது 2 நபர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. முதலாம் நபர், நான் நல்லா எழுதி இருக்கேன், எப்படியும் பாஸ் ஆகிருவேன் என்ற உறுதியோடு ஒருத்தன் பரீட்சை எழுதியிருக்கான்ல, அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. இரண்டாம் நபர் எதையும் எழுதாமல் பேப்பரை அப்படியே கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தானே, அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஏன்? அவனுக்கு தெரிய முடிவு. நல்லா எழுதினவனுக்கும் கவலை இருக்காது, எதுவுமே எழுதாமல் பேப்பரை கொடுத்து விட்டு திரும்பியவனுக்கும் எந்த கவலையும் இருக்காது. அதே போன்றதுதான் எந்த அமலையும் இந்த ரமதானில் செய்யாதவர்களுக்கு, இறை அச்சத்தோடு இந்த ரமதானை கடக்காதவர்களுக்கு ரமதான் பிரிவதால் எந்த கவலையும் இருக்காது. அதே போன்று நிறைய அமல்கள் செய்து ரமதான் நம்மிடமிருந்து ஏற்கட்டுக் கொள்ளப்பட்டு விட்டது, அதற்கான நன்மையை அல்லாஹ் எனக்கு தந்து விடுகின்றான் என்பதை உள்ளார்ந்து உணர்ந்தவர்களுக்கும் எந்த கவலையும் இருக்காது. ஆனால் நமக்கு தெரியாது நம்முடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்பது. நடுத்தரத்தில் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? எந்த செயல்பாடுகளும் உள்ளார்ந்து இல்லை. தொழுகையா? இவன் பார்க்க வேண்டும், தொழுகையாளி. ஜகாத்தா? இவன் சொல்ல வேண்டும், இவன் கொடையாளி. ஹஜ்ஜா? இவர்கள் சொல்ல வேண்டும், இவர் ஹாஜி. இதற்கு அமல்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்,
யகூலு லைத்த ஷஅரி மினல் மக்பூலி ஃபனஹ்னியதி வமில் மஹ்ரூமி ஃபனஅஸியதி. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் இல்லையா? அதே போன்று இறைவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் யார் என்பது தெரிந்தால் அவர்களிடம் துக்கம் விசாரிக்கப்பட்டவர்கள் படலாம் இல்லையா? ஆனால் யாருக்கு தெரியும் யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார் நிராகரிக்கப்பட்டவர் என்பது? இறைவனுடைய நிலை நமக்கு தெரியாதே என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது அமல்களின் நிலையை குறித்து கவலைப்பட்டதை வரலாறுகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் சிலர்கள் பெருநாள் அன்று சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது சில சஹாபாக்கள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்களாம், கவலையோடு அமர்ந்திருப்பார்களாம். சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்களாம், இது சந்தோஷத்திற்குரிய நாள் அல்லவா, ஏன் கவலையோடு துக்கத்தோடு அழுகையோடு அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது சஹாபாக்களில் சிலர்கள் சொல்லுவார்களாம், சதக்தும், ஆம் உண்மைதான், இது சந்தோஷத்திற்குரிய நாள் தான். வலாக்கின் அபுதி அமரனி மௌலா அன்னல் அமலலஹு அமலன் ஃபலா அத்ரி ஐ யக்பலஹு மின்னி அம்லா. எனது இறைவன், எனது எஜமான் எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், அந்த கட்டளையை நான் செய்தேன், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டு விட்டதா என்பது எங்களுக்கு தெரியாதே என்ற கவலையில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொல்லிய செய்தி ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முகஸ்துதி இல்லாமல், இரையச்சம் இல்லாமல் செய்யப்படுகின்ற அமல்கள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடலாம். 4 பேர் நம்மை சொல்ல வேண்டும் நோன்பாளி என்று நோன்பு நோற்றிருந்தால், 4 பேர் சொல்ல வேண்டும் இவர் தொழுகையாளி என்று நாம் தொழுதிருந்தால், 4 பேர் சொல்ல வேண்டும் இவர் கொடையாளி என்று நாம் தான தர்மங்களை செய்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த அமல்கள் அவர்களின் முகத்தில் வீசப்படும். எனவேதான் 2வது கவலை, நாம் செய்த செயல்பாடுகள், நாம் செய்த நன்மைகள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் நோற்ற நோன்புகள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற கவலை 2வது நமது உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் யாருமே இல்லாத வனாந்திர பாலைவனத்தில் கஅபாவை கட்டுகின்றார்கள். யாருமே இல்லை, தந்தையும் மகனும் சேர்ந்து கஅபாவை கட்டுகின்றார்கள். யாருமே இல்லாத அந்த பாலைவனத்தில் கஅபாவை கட்டி முடித்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன துஆ என்ன தெரியுமா? கட்ட சொன்னது அல்லாஹ், ஆனா செஞ்சுட்டு பேசாம விட்டு இருக்கலாம். அந்த வேலையை நிறைவு செய்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஇது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் கஅபாவை உயர்த்தி நிறைவு செய்த போது ரப்பனா, என் இறைவா, தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள் என்ற பிரார்த்தனை செய்தார். செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டளையிட்டது அல்லாஹ். ஆனா அதை செய்து முடித்ததற்கு பிறகு இறைவன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் கை செய்ததற்குரியவராக மாறிவிடுவோம் என்ற அச்சத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததை குர்ஆன் நமக்கு ஆதாரமாக சொல்லுகின்றது. இம்ரானின் மனைவி அவர்கள் கவலைப்பட்டதை குர்ஆன் பதிவு செய்திருக்கின்றது. ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. இறைவா, எனது வயிற்றில் சுமத்திருக்கக்கூடிய கருவை உனக்காக நான் நேர்ச்சை செய்திருக்கின்றேன், என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று இம்ரானின் மனைவி அவர்கள் செய்த பிரார்த்தனை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறைவன் அமல்களை அங்கீகரிப்பது அந்த நேரத்தில் இறைவனுக்கு பயந்து, இறையச்சத்தோடு, இறை பிரியத்தோடு, இறை உள்ளார்ந்த சிந்தனையோடு அதை நீங்கள் செய்தீர்களா என்பதை தான் இறைவன் பார்ப்பான்.
குர்பானியினுடைய வாசகத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லை யனாலல்லாஹ லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. குர்பானி கொடுக்கின்றீர்கள், இந்த குட்டி அதிகமா கறி கிடைக்குமா? இந்த குட்டி நல்ல வளர்த்தியா இருக்கா? இந்த குட்டி நல்ல ரோமத்தோட இருக்கா? இந்த குட்டி நல்லா குதிக்குமா? எல்லாத்தையும் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்வது என்ன? நீங்கள் மிக பெரும் குட்டியை வாங்கி கொடுக்கலாம், குழு குழு என்று பிராணியை வாங்கி கொடுக்கலாம், 7 பேர் பங்கிருக்க ஒருவரே ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் இறைவன் அங்கீகரிப்பது எதை? அல்லாஹ் சொல்லுவான், லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியின் இரத்தமோ சதையோ இறைவனை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அந்த குர்பானியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உள்ளச்சம் எப்படி இருக்கின்றது? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், فقال لو علمت ان الله تقبل مني سجدة واحدة او صدقة درهم واحد لم يكن غالبي احب الي من الموت. இப்னு உமர் சொல்லுவார்கள், நான் செய்த ஒரு சஜிதா அல்லது நான் செய்த ஒரு திர்ஹமுடைய சதக்கா இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று எனக்கு தெரிந்துவிட்டால் அந்த நேரத்திலேயே நான் மரணமாகுவதற்கு பிரியப்படுகின்றேன் என்று சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. இது மௌத்தை நேசித்து அல்ல, எனது அமலை இறைவன் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பின்னால் அந்த அமல் பாழாகக்கூடிய ஒரு வேலையை செய்து விடலாம் அல்லவா? அந்த அமல் அழிவதற்குரிய ஒரு வேலையை செய்து விடலாம் அல்லவா? அல்லாஹ் சொல்லுவா, ஒரு பெண்ணுடைய உதாரணத்தை, ஒரு பெண் சிறு சிறு நூல்களை எல்லாம் கோர்த்து மிக பெரும் கயிறாக திரித்து விடுவாள். இறுதியில் அந்த கயிறை அவளும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் பயன்படுத்த கொடுக்காமல் அந்த கயிறை துண்டித்து விடுவாளே, அந்த பெண்ணுக்கு ஒப்பாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே எச்சரிக்கை செய்வார். சின்ன சின்ன அமல் செஞ்சிருப்போம், இறுதியில் அதன் முடிவும் இறைவனுக்கு பாதகமாக அமைந்துவிடும். சாலபா என்ற நபித்தோழர் முதல் பல்அமையுடைய பாவூரா என்ற இறைநேசர் வரை அவர்களின் இறுதி நிலை ஈமான் இல்லாத நிலையில் மரணமடைந்ததாக குர்ஆன் நமக்கு ஆதாரம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, சின்ன அமல் செய்தாலும் அது இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனவே தான் இப்னு உமர் சொன்னார்கள், நான் செய்த ஒரு சஜிதா அல்லது நான் செய்த ஒரு சதக்கா இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரிந்திருந்தால் அந்த நேரத்திலேயே நான் மரணமாகுவதற்கு பிரியப்படுகின்றேன். ஏன் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களிடம் மாத்திரம்தான் அமல்களை ஏற்றுக்கொள்வான். அந்த நேரம் இறைவன் என் அமலை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தை விட்டும் நான் செல்வதற்கு ஆசைப்படுகின்றேன் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அல்லாஹ் சொல்வான் குர்ஆனிலே, உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். ஒரு அமலை செய்துவிட்டு இது இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அச்சம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் தான் சாபிகூன்கள், முந்தியவர்கள் என்று சொன்னால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் வாசகத்திலே சொல்லுவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லிஅன் அகூன அலம் அன்னல் தகப்பலு மின்னி அமலன் அஹப்பு இலைய மின் ஐ யகூன லி மல்அல் அர்து தஹபா. இந்த உலகம் முழுவதும் தங்கத்தால் நிரப்பி எனக்கு தருவதை விட எனது ஒரு அமல் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் நேசிக்கின்றேன் என்பதாக குர்ஆனின் வாயிலாக ஹதீதுகளின் வாயிலாக எண்ணற்ற படிப்பினைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றது. எதை செய்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். ரமலானில் மாத்திரம் தொழுபவர்களாக ஆகிவிடக்கூடாது. ரமலானில் மாத்திரம் சதகாவை நிறைவேற்றுபவர்களாக ஆகிவிடக்கூடாது. குர்ஆன் 2 உதாரணம் சொல்லும். ஒரு அமலை எப்போதும் செய்வதற்கும் எப்பயாவது செய்வதற்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீனால் விழுங்கப்பட்டார்கள். மீனின் வயிற்றில் மாட்டிக்கொண்ட
யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, எனக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன், நீ என்னை மன்னிப்பாயாக, நீதான் பரிசுத்தவாளன் என்ற பிரார்த்தனை செய்த போது அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அதே கடலில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகின்றான். அந்த நேரத்தில் ஹத்தா இதா அதரக்கஹுல் கரகு கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். எப்படி யூனுஸ் நபி மீன்ல மாட்டிக்கிட்டாங்களோ கடல்ல, அதே போன்று ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், மூசாவின் இறைவனை நான் ஈமான் கொண்டேன், நானும் முஸ்லிமானே என்ற வார்த்தையை ஃபிரௌன் சொல்றான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஆன் வகத் அஸைத கப்ல வ குன்த மினல் முஃப்ஸிதீன். இவ்வளவுனா பாவம் செஞ்சுட்டு இன்னைக்கு தான் உனக்கு ஈமானா, களிமண் அள்ளி வாயில போட்டு கடல் ஆங்கிட்டான். எப்போதும் செய்வது வேறு, எப்பயாவது செய்வது வேறு. எப்போதும் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவார், எப்போதாவது செய்பவர்களை அல்லாஹ் அழித்து விடுவார் என்பதற்கு குர்ஆன் நமக்கு உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் அதிகமாக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், இறைவனுக்கு எந்த அமல் அதிகம் நேசத்திற்குரியது? சஹாபாக்கள் அதிகமாக பெருமானாரிடம் கேட்ட கேள்வி என்ன? எந்த அமல் இறைவனுக்கு அதிகம் நேசத்தை தரும்? பெருமானார் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல. சிறிய அமலாக இருந்தாலும் அது தொடர்படியாக செய்து கொண்டே வரும்போது இறைவனுக்கு அது பிடிக்கும், இறைவன் உங்களை மன்னிப்பான், இறைவன் உங்களை சுவனத்தை தருவான். இரண்டாவது கவலை, ரமதான் நம்மிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலை. மூன்றாவது கவலை ஒன்று இருக்கு, அதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. ரமதானுடைய 30 நாள் பள்ளியாசம் நிறைஞ்சே இருக்கு. ரமதானுடைய 30 நாளும் பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும். ஒரு தொழுகை முடிந்தால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து மக்கள் பள்ளிவாசலில் நிரம்பி இருப்பார்கள். அந்த மக்களை பள்ளி இழக்கப் போகின்றது. கூட்டம் கூட்டமாக வக்துகளிலும் தராவீகிலும் இஃப்தாரிலும் சஹரிலும் பள்ளிவாசல் நிறைந்திருந்தது. அந்த மக்களை ரமதானோடு பள்ளிவாசல் இழக்கப் போகின்றது. ரமதானில் ஒவ்வொரு வக்திலும் சுன்னத்து தொழுவதற்கு கூட இடம் இருக்காது. அதே பள்ளிவாசல் ரமதானை கடந்து காலியாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த மூன்றாவது கவலை எப்போதும் நம்மிடம் இருக்கக்கூடாத விஷயம். ஆனால் இந்த சமுதாயம் இப்படி ஒரு கவலையை படக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயத்தை பிடித்திருக்கின்ற மிகப்பெரிய பிடி, மிக பெரும் சனி, மிக பெரும் முசீபத் ரமதானில் மாத்திரம் அமல் செய்வது, ரமதானில் மாத்திரம் தொழுவது, ரமதானில் மாத்திரம் பள்ளிக்கு வருவது. இது யார் காட்டித் தந்த வழிமுறை என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொன்னானா ரமதானில் தொழுதால் போதும் என்று? ரசூல் சொன்னார்களா? வஹி இறங்குச்சா? எதுவும் இல்லை. நாம் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். உமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் வணங்குவதற்காக நம்மை படைத்திருக்க, ரப்பானியாக இறைவனை வணங்குபவர்களாக நாம் வாழ்ந்து விடாமல் ரமதானியாக வாழ்ந்து விட்டார், ரமதானில் மாத்திரம் அமல் செய்பவர்களாக வாழ்ந்து விட்டார். அன்பானவர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். நாமும் முஸ்லிம், நாமும் நோன்பு நோக்கின்றோம், நாமும் தொழுகின்றோம் என்று சொல்லிவிட்டு சிலர்கள்
இறைவனை வணங்காமல், ரமதானை நமக்கு கொடுத்த இறைவனை வணங்காமல் ரமதானை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். மிக பெரும் இணை வைத்தலை இந்த சமுதாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. ரமதானை வழங்கக்கூடிய சந்தர்ப்பவாதியாக வாட்ஸ்அப் பேஸ்புக்ல ஒரு கவிதை ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு இடையில. இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இதை போட்டவர் மாற்று மத சகோதரர். இணையதளத்தில் இந்த செய்தி பரவுச்சு கொஞ்ச நாளாவே. அவர் போட்ட செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களை பார்க்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு புறைய பார்க்கிறாங்க, பள்ளிவாசல் நிறைஞ்சு இருக்கு. அடுத்த புறைய பார்க்கிறாங்க, பள்ளிவாசல் காலியாயிருக்கு. இதுதான் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலை. அன்பானவர்களே, அமல்கள் சிறியதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதை மாத்திரமே இறைவன் அங்கீகரிக்கின்றான். நமது வாழ்க்கை இரண்டு உலகம் சார்ந்தது. ஒன்று தாருல் அமல், அது இந்த உலகம். இரண்டாவது தாருல் ஜஸா, கூலிக்குரிய உலகம். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் எதற்காக, யாருக்காக என்பதுதான் சோதனைக்குரிய நேரம். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் விளை நிலம். இதை நீங்கள் எதை விதை விதைக்கின்றீர்களோ அதனுடைய பலனை மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள். எந்த காரணத்தை சொல்லியும் அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாது. எந்த காரணத்தை சொல்லியே அல்லாஹ்ட்ட தப்பிச்சிட முடியாது. சிலர் சொல்லலாம், எனக்கு வேலை இருந்துச்சு, ஆபீஸ் டைம், கடைக்கு போயிட்டா சாயந்தரம் தான் வர முடியும், இடையில எல்லாம் வர முடியாது. ஆபீஸ் டைம், சாயந்தரம் தான் வெளியாக முடியும், இடையில தொழுகைக்கெல்லாம் தடை கிடையாது. எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. இந்த ஒரு மாசம் தடை கிடைச்சிச்சு, எங்க இருந்தாலும் நோன்பாகி பள்ளிக்கு தொழுக போறேன் வர முடிஞ்சு. எங்கே இருந்தாலும் லீவு போட்டுவிட்டு இஃப்தாருக்கும் சகருக்கும் பள்ளிகள் நிறைந்து வழிந்தது. தப்பிக்க முடியுமா? நோன்பு நோற்றோம், சகர் வைத்தோம், இரவு வணக்கங்களை கூட்டம் கூட்டமாக தொழுதோமே. ஒரு தொழுகையை விட்டாலும் இறைவனிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், فقال سمعت رسول الله صلى الله عليه وسلم ان اول ما يحاسب به العبد يوم القيامه من عمل صلاته. நாளை மறுமையில் கியாமத் நாளில் உங்களுக்கு கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை குறித்து. فإن صلحت فقد أفلح وأنجح. அந்த கேள்வியில் நீ வெற்றி பெற்றிருந்தால் ஒட்டுமொத்த மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவாய். அதில் நீ தோற்றிருந்தால் வயின் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸர. அந்த கேள்வியில் நீ தோற்றுவிட்டாய், உனக்கு மறுமையில் நஷ்டம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. قال الله, அல்லாஹ் சொல்லுவான், இன்னி மஅக்கும், உங்களுக்கு சோதனை வருகின்றது. சோதனையான ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், சோதனையான அதிகாரிகள் உங்களை துன்புறுத்துகின்றார்கள். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செய்யுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். காலல்லாஹ், இறைவன் சொல்லுவான், இன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருப்பேன். எப்பொழுது தெரியுமா? லஇன் அகம்துமுஸ் ஸலா, தொழுகையை நீடித்து நிரந்தரமாக இறையச்சத்தோடு இறைவனுக்காக நிரந்தரமாக நீங்கள் செய்து வந்தார். 80 இடங்களில் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தொழுகையை குறித்து எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் கூட தொழுகையை விட்டுவிடாதீர்கள் என்று உபதேசம் செய்தார். அது மாத்திரமல்ல, ஃபைன் தாபு, யார் தௌபா செய்தார்களோ, வ அகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டினார்களோ, வ ஆத்துஸ் ஸகாத்த, ஸகாத்தை கணக்கு பார்த்து சரியாக கொடுத்தார்களோ, இவர்கள் மாத்திரம்தான் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தில் உங்களுக்கு சகோதரர்கள்.
தௌபா செய்துவிட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை சரியாக கொடுத்தால் அவன் மாத்திரம்தான் உண்மை முஸ்லிம் முஃமின். ஈமான் மட்டும் கொண்டு விட்டு பெயர் மட்டும் முஸ்லீமாக இருந்து தொழுகை இல்லை, ஜகாத்தை இல்லை, இஸ்லாத்தின் கடமைகள் இல்லை என்று சொன்னால் அவன் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவன். பெருமானார் சொன்னதாக புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை மாத்திரம்தான். தான தர்மங்கள் அவனும் செய்கிறார்கள், நோன்பு மாற்று மதத்தவர்கள் நோட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை மாத்திரம்தான் என்று சொன்ன செய்தி திர்மிதியிலே, அபூதாவுதிலே, அஹ்மதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சமுதாயம் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றது. தொழுகையை ரமலானில் மாத்திரம் தொழுது கொண்டிருக்கின்றது, அமல்களை ரமலானில் மாத்திரம் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுவார், ஃபவைலுல் லில் முஸல்லீன், நீ தொழுகையாளியா, நீ தொழுகையாளியா, உனக்கு நரகம். அல்லாஹ் சொல்ல வாசகம் என்ன? நீ தொழுகையாளியா, உனக்கு நரகம். எப்படிப்பட்ட தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூ, தொழுகையில் பாராமுகமாக இறையச்சம் இல்லாமல் தொழுதுகிட்டு இருப்பான். அல்லதீனஹும் யுராவூன், நான் தொழுகையாளி என்று மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக எந்த அமலையும் ஏனோ தானோ என்று செய்தால் அவன் தொழுதால் கூட அவனுக்கு நரகம் என்பதாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் எச்சரிக்கை செய்வார். குர்ஆனிலே அல்லாஹ் எந்த இடத்திலையும் தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை, வயுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று தான் சொல்லுவான். நிரந்தர தன்மை என்பது இஸ்லாத்தின் ஆணிவேர். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிரு ஃபி துஆ, அதிகமான பிரார்த்தனையில் பெருமானார் இந்த வார்த்தையை செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை பிரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக்க வ துஆத்திக்க வ ஈமானிக்க வ இஸ்லாமிக்க, உள்ளத்தை பிரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது வழிபாட்டில், உனது இறையச்சத்தில், உனது ஈமானில், இஸ்லாத்தின் அடிப்படையில் எனது உள்ளத்தை தரிபடுத்துவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கடுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை, இஸ்லாத்தின் அமல்களில் நிரந்தர தன்மையை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு துஆவிலும் கேட்டதாக ஹதீஸுடைய வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, வாழும் காலத்தில் எந்தெந்த அமல்களை அல்லாஹு தஆலா நீடித்து நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அந்த அமல்களை முழுவதுமாக இறைவனுக்காக, இறை பயத்தோடு, இறை அச்சத்தோடு ரமலானில் மாத்திரம் இல்லாமல் எல்லா காலத்திலும் இறைவனை வணங்குபவர்களாக நாம் வாழ வேண்டும். ரமலானில் மாத்திரம் அமல் செய்து ரமலானை வணங்கியவர்களாக இறைவனுக்கு இணையான ஒன்றை உருவாக்கக்கூடிய பாதிப்பை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை, எந்த நரக விடுதலையை, எந்த பாவ மன்னிப்பை, எந்த ரஹ்மத்தை தருவதாக வாக்களித்தானோ அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய உன்னதமானவர்களாக நம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வரக்கூடிய நாட்களில் ஈமானோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வரக்கூடிய ஆட்சியையும் அதிகாரத்தையும், இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த உன்னதமான ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கும் ஈமானிய சுத்தங்களுக்கும் வழங்குவானாக. ஒற்றுமையோடு இறுதி வரை இஸ்லாத்தின் கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியவான்களாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.